உலக நிலக்கரி உற்பத்தி தரவரிசையில் இந்தியா 2வது இடத்தை பிடித்து அமெரிக்கா, இந்தோனேஷியா, துருக்கி போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளை முந்தியுள்ளது. இது மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுக்கு நெருங்கிய நட்பு நாடான சீனா இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. சீனாவையொட்டி இந்தியாவும் 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பது நம் நாட்டின் வேகமான வளர்ச்சியை காட்டுகிறது. சமீபத்தில் வெளியான உலக எரிசக்தி புள்ளிவிவர மதிப்பாய்வில் சீனா 4780 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்து முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்தியா 1085 மில்லியன் டன்னுடன் 2வது இடத்தில் உயர்ந்துள்ளது. இந்தியாவின் இந்த வளர்ச்சி ஒரு சாதாரண விஷயமல்ல. 836 மில்லியன் டன்னில் இருக்கும் இந்தோனேஷியாவையும், 464 மில்லியன் டன்னில் உள்ள அமெரிக்காவையும், 427 மில்லியனில் இருக்கும் ரஷ்யாவையும், 87 மில்லியனில் இருக்கும் துருக்கியையும் இந்தியா முந்தியுள்ளது. இதை பார்த்த நிபுணர்கள் இது தொழில்துறையின் வளர்ச்சி, எரிசக்தி தன்னிறைவு மற்றும் தேசிய பாதுகாப்பு என்ற 3 முக்கிய துறைகளிலும் மிகச்சிறந்த முன்னேற்றம் என கூறுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம் என்பதால் இந்திய அரசு தற்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பக்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இப்போது நிலக்கரியில் சாதனை, நாளை சோலார், ஹைட்ரஜன், பனிமின், இப்படி எல்லா துறையிலும் இந்தியா தலைவனாகத்தான் வரப்போகுது என பலரும் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை பாராட்டி வருகிறார்கள். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.